ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு SM Fashions. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி லாஸ்ட் மந்த் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து என்ன வீடியோ அப்படின்னா, 9 கஜம் எப்படி வேர் பண்ணிக்கணும், எப்படிலாம் வேர் பண்ணிண்டா என்ன மாதிரியான ஈஸி மெத்தட், அப்புறம் கை கால் தெரியாம இருக்கணும், நடக்கும்போது ஈஸியா இருக்கணும், கீழே உட்காந்து எழுந்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணும், மெடிசார் கட்டினாக்கா எப்படி 9 hours உடுத்திட்டு எப்படி வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரியான நிறைய டிப்ஸ். அதாவது வந்து என்ன மாதிரியான கச்சம் வச்சிருந்தா கீழே கால் தெரியாது, பின்னாடி வி ஷேப் வரணும், ஃப்ரண்ட்லி வி ஷேப் வரணும், நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்க்காதவ அதுல போய் பாருங்க. ஆனா அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய வியூவர்ஸ் வந்து எனக்கு அதை பார்த்திருக்கேன். 53K வரைக்கும் எனக்கு வியூவர்ஸ் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு. அதே மாதிரி எல்லா வீடியோவும் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தாழ்மையா கேட்டுக்கிறேன். இப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதுல வந்து யாரோ ஒரு கமெண்ட்ல கேட்டிருந்தா, நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் என்ன கமெண்ட் அப்படிங்க யார் அமிச்சா அப்படிங்கறத என்னால சர்ச் பண்ணி எடுக்க முடியல. இன்னைக்கு வந்து 6 கஜத்தை 9 கஜமா எப்படி கட்டிக்கணும், 6 கஜத்தை வந்து 9 கஜம் மாதிரி எப்படி கட்டிக்கணும், எப்படி ஈஸி மெத்தட்ல கட்டிக்கலாம், என்ன 6 கஜத்தோட டிசைன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், எதெல்லாம் கட்டிக்க முடியாது எதெல்லாம் கட்டிக்கலாம் அப்படிங்கறத ரொம்ப விரிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ 6 கஜத்துக்கு வந்து எப்படிலாம் டிசைன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தேன்னா, இப்ப இந்த சாரி கட்டின்னு இருக்கேன் இல்லையா, இதுல வந்து தலைப்பு ஃப்ரண்ட்ல உள்ள மேல உள்ள பார்டரும் கீழே உள்ள பார்டரும் சேமா இருக்கு, பிளெயின் சாரி. அப்போ இந்த மாதிரி தலைப்பு வெறும் கோல்டன் மட்டும் தான் இருக்கு. இப்ப இந்த சாரியை உடுத்திக்கலாமானா ஈஸியா உடுத்திக்கலாம், சூப்பரா உடுத்திக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எதுவுமே கிடையாது, மேல கீழே அந்த மாதிரிலாம் கிடையாது, டிசைன்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி சாரி செலக்ட் பண்ணாக்க 9 கஜத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதே இது வந்து சிந்தட்டிக் சாரி, மற்ற நிறைய சாரி 6 yardsல வந்து டிசைன்ஸ் வந்து வேற மாதிரி வரும். எல்லா சாரியுமே கட்டிக்கலாமா அப்படின்னாக்க கட்டிக்கலாம், பட் லுக் இருக்காது. அண்ட் 9 கஜம் அப்படின்னாக்க 9 கஜம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் இருக்கணும். அப்படின்னாக்க பிளெயின் சாரி கீழே பார்டர் டிசைன் அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அதுல புட்டாவோ டிசைனோ வேற எந்த இது வந்திருந்தாலும் அந்த 9 கஜ கட்டினதோட லுக் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்காது. அதனால பிளெயின் சாரிய உடுத்தினாக்க நல்லது. அதே சமயத்துல அங்கங்க ஏதாவது ஒரு டிசைன் இருந்தா கட்டிக்கலாமா அப்படின்னா தாராளமா கட்டிக்கலாம். இப்ப வந்து 9 கஜம் சாரியிலேயே வந்து நிறைய பிரிண்டட் வெரைட்டிஸ் எல்லாம் வந்துடுது. வந்தாலுமே ஈரோடு சாரி எல்லாம் கூட வந்து 9 கஜம் வந்துடுது. அது வந்து கட்டினா எந்த அளவுக்கு லுக் இருக்கும் அப்படின்னு பார்த்தா லுக் இருக்காது. உங்களுக்கு அந்த 9 கஜத்துக்கு உண்டான ட்ரெடிஷ்னல் லுக் இருக்கணும் அப்படின்னாக்க பிளெயின் சாரி சில்க் காட்டன்ல இந்த அந்த மாதிரி சாரி போறதுதான் பெட்டர். அதே இது நம்ம டெய்லி வேர்க்கு, இப்போ ஒரு அர்ஜென்ட்டா ஆத்துல சின்னதா ஒரு பூஜை பண்றோம், சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம், அதுக்கு வந்து 9 yards எடுத்து கட்டிக்கணுமா, இல்ல 9 yards எங்கிட்ட இல்ல 6 கஜத்தை எடுத்து கட்டிக்கலாமா அப்படின்னா தாராளமா கட்டிக்கலாம். 9 yards 6 கஜமா எப்படி கட்டிக்கணும், என்ன மாதிரியான சாரி வந்து இப்ப செலக்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுவே இந்த மாதிரி சில்க் காட்டன் வெரைட்டிஸ் எடுக்கலாம், பியோர் காட்டன் சாரீஸ் எடுக்கலாம், காட்டன் சில்க் எடுக்கலாம். இதுல வேற என்னெல்லாம் எடுக்க முடியாது அப்படிங்கறதையும் ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். இப்ப இது வந்து இந்த மாதிரியான சாரி ஒரு டிஷ்யூ வெரைட்டியான சாரி. இதுல வந்து டிசைன்ஸ் வந்து காமனா தான் இருக்கு. இது வந்து ஒரு கல்யாணத்துக்கெல்லாம் கட்டிக்கலாம் தாராளமா. அதே சமயத்துல இது வந்து காட்டனும் மிக்சட் காட்டனா இருக்கறனால மோட்டாவா நிக்கும். அந்த மாதிரி நிக்கும் போது உங்களுக்கு 9 கஜம் கட்டிக்கும் போது அந்த அளவுக்கு லுக் இருக்குமா அப்படின்னு தெரியாது. இது வந்து கட்டிண்டா லுக் நல்லாவே இருக்கும். கீழே வந்து பார்டர் வந்து 2 பக்கம் பார்டரும், மேல் சைடு பார்டரும் கீழ் சைடு பார்டரும் சேம் சைஸ்ல இருக்கு. இப்ப இதுவே வந்து மேல சின்ன பார்டராவும் கீழே பெரிய பார்டராவும் வந்ததுன்னா நம்மளால கட்டிக்க முடியாது. உல்டா பண்ணி, அதாவது நம்ம ஐயரோட ஸ்டைல்ல வந்து சாரியை வந்து உல்டா பண்ணி தான் கட்டுவோம், தலைப்பு இந்த பக்கம் வர மாதிரி. அந்த மாதிரி கட்டிக்கும் போது கீழே வந்து பெரிய தலைப்பு பெரிய பார்டர் வந்து மேல வந்துடும், கீழே வந்து சின்ன பார்டரா போயிடும். அப்ப வந்து சாரியோட லுக் நல்லா இருக்காது. அந்த மாதிரி சாரியை நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியாது. இப்ப இந்த மாதிரியான சாரி வந்து செலக்ட் பண்ணலாம், பட் குவாலிட்டி இந்த மெட்டீரியல் குவாலிட்டி வந்து கொஞ்சம் மொட நிக்கும், கொஞ்சம் புசு புசு நிக்கும் அப்படிங்கிறவா இது கட்டிக்க முடியாது. இல்லைன்னா இதுவும் கட்டிக்கலாம். ஓகேயா, இந்த மாதிரியான சாரி கட்டிக்கலாம். அதுக்கு அடுத்ததா இது வந்து சில்க் காட்டன். இந்த சில்க் காட்டன் கட்டிக்கலாமானா ஜென்ரலா பார்த்தா டக்குன்னு பாக்குறதுக்கு கட்டிக்கலாம் அப்படிதான் தோணும். இது வந்து பார்டர் வந்து இது சேம் சைஸ் பார்டர், மேலையும் சேம் சைஸ் பார்டர், கீழையும் சேம் சைஸ் பார்டர். அப்படின்னா இதுல கட்டிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுல உள்ள டிசைன்ஸ் வந்து நீங்க பார்த்தெல்லாம் தெரியும். ஒரு சில்வர் கலர்லயும் ஒரு காப்பர் கலர்லயும் மாங்காய் மாதிரி டிசைன் கொடுத்துருக்கு. இது வந்து 6 கஜமா உடுத்திக்கும் போது இந்த மாங்காய் எல்லாமே மேல் பக்கமா பார்த்திருக்கு, இந்த மாதிரி இப்படி பார்த்திருக்கு. இப்ப இத நம்ம வந்து இந்த தலைப்பு இந்த பக்கமா வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்படி உல்டா பண்ணி கட்டிக்கும் போது இதுல உள்ள மாங்காய் எல்லாமே ரிவர்ஸ்ல இருக்கும்.
அப்ப வந்து கட்டிண்டாக்க லுக் வைஸ் வந்து இந்த மாங்காய் எல்லாம் பரட்டி கட்டின்னு இருக்கேள் அப்படிங்கிறது நன்னா தெரியும். இது வந்து 9 கஜம் இல்ல 6 கஜம், 6 கஜத்தை உல்டா பண்ணி கட்டின்னு இருக்கேள் நன்னா தெரியும். இப்ப நான் சொல்ல போறது 6 கஜத்தை 9 கஜமா கட்டினாலும் அது 9 கஜம்னு நினைக்கணும். மத்தவாலாம் 6 கஜம்னு நினைக்க கூடாது. அப்படின்னா இந்த சாரிய செலக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்ததா இது வந்து காட்டன் தான். இது காட்டன் தான். ஆனா நீங்க பார்த்தா தெரியும் உடல்லாம் பிளெயினா இருக்கு. கீழே பார்டர், இது வந்து மேல் பார்டர், இது வந்து கீழ்ப்பக்க பார்டர். கீழ்ப்பக்க பார்டர் பெருசா இருக்கு, டிசைன் இருக்கு. இப்ப இது மேல வந்தா என்ன ஆகும்? இது வந்து இந்த பார்டர் ரெண்டுமே மேல உள்ள பார்டரும் கீழே உள்ள பார்டரும் டிஃப்ரெண்டா இருக்கறனால இதுவும் கட்டிக்க முடியாது. அதே சேம் தான் இதுவும். இது வந்து கீழே உள்ள பார்டர், இது மேல உள்ள பார்டர். மேல உள்ள பார்டர் சின்னதாகவும் கீழே உள்ள பார்டர் வந்து வேற டிசைனாகவும் பெருசாவும் இருந்ததுன்னா கண்டிப்பா கட்டிக்க முடியாது. இந்த மெட்டீரியல் கட்டிக்கலாம் ஆக்சுவலா. அடுத்ததா சில்க் காட்டன். இதுவும் வந்து ஒரு சில்க் காட்டன் சாரி தான். இந்த சில்க் காட்டன் சாரியில மேலையும் கீழையும் ஒரே சைஸ் பார்டர், ஒரே சேம் டிசைனா இருக்கு. இப்ப இந்த சாரியை கட்டிக்கலாம்னா தாராளமா கட்டிக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். இதுல இன்னொன்னு மெயினா பார்க்க வேண்டியது 6 கஜத்துல அப்படின்னாக்க, இது வந்து நீங்க என்ன மாதிரி சாரி வந்து செலக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, இந்த மாதிரி பிளெயின் சாரி கீழே டிசைன் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அதே இது வித் பிளவுஸா இருந்தது, அதாவது பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டா இல்லாம சாரி வித் பிளவுஸ் ரன்னிங் மெட்டீரியல்ல வரும் இல்லையா, அதே சேம் புடவையோட டிசைனே வந்து பிளவுஸுக்கும் வரும். அந்த மாதிரியான சாரி, அந்த மாதிரியான சாரி வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம், கட்டிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா அந்த பிளவுஸை கட் பண்ண தேவையில்லை, அது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா கட்டிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சாரியா இருந்ததுன்னா இன்னும் ஈஸி. இப்ப இதோட பிளவுஸா நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அப்ப அந்த கட் பண்ணி எடுத்த பிளவுஸை வந்து நம்ம எப்படி கட்டிக்கலாம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது இந்த சாரி கட்டிக்கலாம். அத மாதிரி இந்த மாதிரி சாரி. இப்ப இந்த சாரி கட்டிக்கலாமா? தாராளமா கட்டிக்கலாம். இது வந்து இதனுடைய டிசைன் பாருங்க. இது வந்து காமனா எல்லா டிசைன் இருக்கும் இதுல. இந்த மாதிரி டிசைன், சேம் பார்டர், கீழையும் மேலையும் சேம் கலர்ல பார்டர், சேம் டிசைன் பார்டர். ஸோ இதையும் நம்ம வந்து கட்டிக்கலாம். இதையும் கட்டினாலும் நல்லா இருக்கும். இன்னொரு சாரி, பட்டு சாரி. இது எப்படி கட்டிக்கலாமா வேண்டாமா பார்க்கலாமா? இதனுடைய வளகாப்பு புடவை எத்தனை வருஷம் ஆகுது? 2000ல வளகாப்பு நடந்தது. அப்ப வாங்கின சாரி. அது வந்து கங்கா ஜமுனா பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்து ரெட்டும் கீழே வந்து கிரீனும் அந்த மாதிரி உல்டா பண்ணியும் கட்டிக்கலாம். இந்த சாரிக்கு வந்து 2 தலப்பு இருக்கு. ஸோ கிரீன் தலப்பும் உண்டு, இதே அரக்கு தலப்பும் உண்டு. 2 தலப்பாவை வச்சு கட்டிக்கலாம். அந்த அரக்கு தலப்பு வந்து நல்ல கிராண்டாவே இருக்கும். இந்த கிரீனோட தலப்பு வந்து சிம்பிளா இருக்கும். நம்ம சிம்பிளா கட்டிக்க போற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து சிம்பிள் இந்த கிரீன் தலப்பை வெளியில வரா மாதிரி வச்சு நம்ம கட்டிக்கலாம். நம்ம ஆத்து ஃபங்க்ஷன் கிராண்டா கட்டிக்கணும் அப்படின்னாக்க ரெட் தலப்பை வந்து வெளியில வரா மாதிரி வச்சு அந்த மாதிரி கட்டிக்கலாம். டபுள் பர்பஸ் சாரி. இந்த சாரியோட உடல் வந்து எப்படி இருக்கு தெரியுமா? பிளஸ்ஸா இருக்கு. ஃபுல்லா டிசைன்ஸ் வந்து பிளஸ் தான். இந்த பிளஸ் அப்படிங்கிற டிசைன் வந்து இப்படி கட்டினாலும், இந்த மாதிரி இப்படி வச்சு கட்டினாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வச்சு கட்டினாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப கீழே பார்டர் பார்க்கலாமா? இந்த பார்டர் வந்து இப்ப இப்படி கட்டிக்கும் போது இந்த பார்டர் எல்லாமே மேல் பக்கம் தான் இருக்கணும், உள்ளுக்குள்ளதான் சொருகிக்க போறோம். அப்ப வந்து கீழ்பக்க பார்டர் வந்து கீழே உள்ள மயில் வந்து கரெக்டான பொசிஷன்ல இருக்கு உங்களுக்கு. இதையே நம்ம இப்படி உல்டா பண்ணி நம்ம அந்த மாதிரியான 9 கஜத்துக்கு கட்டிக்கும் போது இந்த மேல உள்ள இது வந்து உல்டாவா போயிடும், கீழே உள்ளது வந்து கரெக்டா வரும். கீழே உள்ளது வந்து இந்த மயில்லாம் வந்து கரெக்டா இருக்கு உங்களுக்கு. இப்ப இந்த சாரி, இந்த மாதிரி சாரியை வந்து 9 கஜம் கட்டிக்கலாம்னா தாராளமா கட்டிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி எல்லாம் கட்டிக்கணும்னா கூட நம்ம இந்த மாதிரி 6 கஜம் வந்து வித் பிளவுஸோட வருது. அதாவது இப்ப இதுல வந்து 2 தலப்பு வரதுனால கண்டிப்பா 5.5 மீட்டருக்கு மேலேயே இருக்கும், 6 மீட்டர் கண்டிப்பா இருக்கும். இந்த மாதிரி சாரியா நம்ம உடுத்திக்கலாமான்னாக்க தாராளமா உடுத்திக்கலாம். இப்ப நான் உங்க எல்லாருக்கும் கட்டி காமிக்கிற போற சாரி வந்து இதுதான். இது வந்து நல்ல வயலட் கலர்ல நல்ல நேவி ப்ளூ, இங்க் ப்ளூ, நேவி ப்ளூ பார்டர், நல்ல கருத்த ப்ளூ பார்டர். இதனுடைய பார்டர் டிசைன் வந்து மேல உள்ளது மயில் வந்து மேல் நோக்கி இருக்கும். கீழே உள்ள டிசைன் வந்து கீழே நம்மள பார்த்து இருக்கும், கரெக்டா இருக்கும். இது வந்து நடுவுல வந்து ஒரு செக்குடு பேட்டர்ன் தான். இந்த செக்குடு பேட்டர்ன் வந்து ஈஸியா இருக்கும் கட்டிக்கிறதுக்கு. இது 6 கஜமா இப்படி நம்ம கரெக்டா வெளியில மேல் பக்கத்தை வெளியில அப்படி வச்சோம்னா இது 6 கஜம். இது வந்து பிளெயின் தலப்பா இருக்கு இல்லையா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இப்படிதான் கட்டிக்க போறோம், உல்டா பண்ணி கட்டிக்க போறோம். இந்த சைட்ல தலப்பு வருது, தலப்பு வந்து இந்த பக்கம் வருது. இப்ப இந்த மாதிரி சாரி எல்லாம் நம்ம கட்டிக்கும் போது 9 கஜத்துக்கு நல்ல லுக் இருக்கும். இப்ப நம்ம கட்டிக்கலாமா? இது நான் வந்து 6 கஜத்து மேலேயே தான் கட்டிக்க போறேன். லாஸ்ட் டைம் வந்து 9 கஜம் கட்டி காமிச்சேன் எப்படி கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு 6 கஜம் புடவை கட்டிண்டு அதுக்கு மேலேயே தான் நான் வந்து 9 கஜமும் கட்டி காமிக்க போறேன். அதனால தயவு செஞ்சு யாரும் சிரிக்காதீங்க. இப்ப இந்த 6 கஜத்துக்கு மேலேயே நான் கட்டிக்க போறேன் அப்படிங்கறதுனால உங்களுக்கு நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, உள்ள பெட்டிக்கோட்டை வந்து நல்லா இழுத்து மேல
சொருகிட்டு மேல 6 கஜமா இருக்கு. அப்பதான் வந்து நமக்கு 6 கஜத்து வழியா அந்த இது எல்லாம் போடும்போது இந்த 6 கஜம் மேல வந்து தூக்கிக்கும். அப்பதான் வந்து கீழே தெரியாம இருக்கும். அதனால நான் அப்படி கட்டிட்டு இருக்கேன். இப்ப தெரியறதா? ஃபுல்லா தெரியும். கீழ் வரைக்கும் தெரியறது பாருங்க. இப்ப வந்து இது வந்து கொஞ்சம் எந்த அளவுக்கு சாரி வந்து லென்த் இருக்கு அப்படின்னு தெரியல எனக்கு. நான் பின்னாடி அளந்துட்டு வீடியோட எண்ட்ல சொல்றேன் இந்த சாரியோட லென்த் எவ்வளவு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு 4 ஃபிளீட் தான் வச்சிருக்கேன் இதுல. லாஸ்ட் டைம் வீடியோல 9 கஜம் அதுவும் 10 கஜம் இருந்தது அப்படிங்கறனால நான் ஒரு 10 ஃபிளீட் போல வச்சிருந்தேன். அதுக்கு யாரோ கமெண்ட் போட்டிருந்தேன் வந்து ரொம்ப இந்த இடத்துல வந்து ஃபிளீட்ஸ் வந்து நிறைய வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா. 10 கஜம் இருந்ததுனால நான் ஃபிளீட்ஸ் வந்து நிறைய வச்சிருந்தேன். எப்போதுமே வந்து ஃபிளீட்ஸ் நிறைய வச்சு இந்த சென்டர்ல வச்சுக்கும் போதுதான் அந்த ஃபிளீட்ஸ் வந்து இந்த காலை ஃபுல்லா சுத்தி வர நிறைய ஸ்ப்ரெட் ஆகும்போதுதான் உங்களுக்கு நடக்கும்போது கால் தெரியாம இருக்கும். ஃபிளீட்டை வந்து ரொம்ப கம்மியா வச்சிருந்தாக்க பின்னாடி கால் தெரியதான் செய்யும். அதனால நான் வந்து இது 6 கஜம் அப்படிங்கறதுனால ஒரு 4 ஃபிளீட் ரொம்ப குட்டி குட்டியா ஒரு 4 இல்லைன்னா 5 மேக்சிமம் ரொம்ப குட்டி குட்டியா வேணாலும் வச்சுக்கோங்க. ஒரு 5 ஃபிளீட் வச்சிருக்கேன். ஓகேயா? 5 ஃபிளீட் வச்சுட்டு அதே மாதிரியா சாரியோட சென்டர்ல வச்சுக்கோங்க. நம்ம முதுகுல இந்த இடத்துல சென்டரா வச்சுக்கணும். ஹைட் பார்த்து வச்சுக்கோங்க. ஹைட் பார்த்து வச்சுனதுக்கு அப்புறமா புடவை இதை வந்து காலை நல்லா அகட்டி பிடிச்சுக்கோங்க. அகட்டி பிடிச்சிட்டு நான் இந்த இடத்துல லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே இந்த சாரியில முடிச்சு போட தேவையில்லை. இப்படி இழுத்து நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது மேல அந்த வேஷிலாம் கட்டிப்பா இல்லையா, அதே மாதிரி கட்டிக்கோங்க. இப்ப இதை என்ன செய்யணும் அப்படின்னா, இதைதான் நம்ம வந்து 9 கஜத்துக்கு மடிசாரா எடுத்துன்னு வருவோம். அந்த மடிசார்க்கா எடுத்துன்னு போனா இந்த சாரி காணாது. அதுக்காக நம்ம இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அதுக்கு பதிலுக்கு இப்ப ஒரு டவல் எடுத்திருக்கேன். நல்ல பெரிய லாங் டவலா எடுத்துக்கோங்க. டவலா எடுத்துனால ரொம்ப சின்ன துண்டெல்லாம் அப்படி சுத்தி வந்து போறதுக்கு பத்தாது. இல்ல கயிறு மாதிரி எடுத்துனா அந்த கயிறு சின்னமா கயிறு மாதிரி இருந்ததுனாக்க அந்த புடவையோட வெயிட்டை வந்து அது தாங்காது. சோ இந்த மாதிரியான ஒரு இது எடுத்துனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது எடுத்துட்டு இந்த சாரிய இழுத்து சொருகின்னு இருக்கேன் இல்லையா, அப்ப இந்த இடத்துல உள்ளுக்குள்ள நல்லா சொருகிக்கோங்க. இது வந்து ரொம்ப தடிமனா இருக்கக்கூடாது, ரொம்ப ஒரே இடமா சேர்த்து சொருக கூடாது. அந்த சொருகிற இது வந்து கொஞ்சம் பிளாட்டா அப்படி இழுத்து விட்டுன மாதிரி சொல்லிக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல குண்டா இல்லைன்னா வயிறு வந்து குண்டாயிடும். பின்னாடி சுருக்கும் போதும் அதே போல குண்டாயிடாம அப்படி தள்ளி விட்டு சுரிக்கணும். இப்போ இந்த புடவைய முன்னாடி கட்டின மாதிரியும் கட்டிக்கலாம், இதை இன்னொரு மெத்தட்லயும் கட்டிக்கலாம். அது எப்படி கட்டிக்கலாம் அப்படின்னா, இதே மாதிரி 5 ஃபிளீட் எடுத்து வச்சுக்கோங்க. 5 ஃபிளீட் எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி பின்னாடி சென்டர்ல வச்சுட்டு இப்படி சுற்றி வாங்கோ. உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ளீட்ஸை வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை சாதாரணமாக இப்படி எடுத்து உல்ட்டா பண்ணி சுருட்டி விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுருட்டி விட தேவையில்லை. காலை இந்த மாதிரி ரொம்ப அகட்டி பிடிச்சிக்கவும் தேவையில்லை. இதை என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இடத்துல உள்பாவடையில் அப்படியே சொருகினுடலாம். அதே மாதிரி அதை ஃபுல்லாக மேலே இழுத்து பின்னாடி வந்து வி ஷேப் வர மாதிரி வச்சுட்டு அந்த இதையும் மேலே நல்லா இழுத்து ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து சொருகிடுங்க. இப்போ இந்த இடத்துல அது சொருகிட்டேன்னாக்க இப்போ அந்த ரைட் சைடு அது தேவையில்லை, அப்போ லெஃப்ட் சைடு எடுத்துடலாம். இப்போ இது என்னமே தான் வந்து மடிசார் மாதிரி கட்டுவோம். அதுக்கு பதிலாக நம்ம இப்போ வந்து ஒரு டவல் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டவல் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் மேலே சொருகிக்கணும். மேலே சொருகிக்கும் போது நல்லா அகலமாக இழுத்து சொருகிக்கோங்க. ஒரே இடத்துல சொருகின்றேன்னாக்க ஃபுல்லாக வந்து அந்த இடம் வந்து ரொம்ப குண்டாயிடும். அந்த குண்டா காமிக்காமல் இருக்கிறதுக்கு நல்ல இழுத்து அகலமாக அப்படி ஃப்ளாட்டாக சொருகின்றேன்னாக்க வயர் தெரியாமல் இருக்கும். இதே மாதிரி பின்னாடி சைடும் வயர் தெரியாமல் இடுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரே இடத்துல சொருகாமல் பின்னாடி நல்லா இழுத்து சொருகணும். இப்போ இந்த மாதிரி மடிசாரை அதை இழுத்து விடும்போது பின்னாடி உள்ள கொசவத்தை லெஃப்டில் இழுத்து விட்டுண்டு மேலே எடுத்து விட்டுக்கோங்க. அந்த கொசவம் இருக்கு இல்லையா, அந்த கொசவத்தை வெளியில் இழுத்து விட்டுக்கோங்க. வெளியில் இழுத்து விட்டுண்டு சென்டராக பார்த்து அந்த கொசவம் பின்னாடி வெளியில் வந்திருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து உள்ளே சொருகிடக்கூடாது. அது உள்ளே சொருகாமல் அந்த கொசவத்தை தனியாக விட்டுட்டு இந்த மடிசாரை மட்டும் உள்ளுக்குள்ளே சொருகணும். அப்போ அந்த மடிசாரை உள்ளுக்குள்ளே சொருகிட்டு 2 பக்கமும் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 கையாலையும் அதை இழுத்து விட்டேன்னாக்கா ஃப்ளாட் ஆகிடும். அப்போ வயிறு தெரியாமல் இருக்கும். இப்போ இனிமே ஆஸ் யூஷுவல் புடவை கட்டிக்கிற மாதிரி கட்டிக்க வேண்டியது தான். இப்படி சொருகிட்டு இந்த புடவைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு இழுத்து விட்டுருங்க. ஏன்னா இது சுத்தி வந்ததுன்னா இது இந்த பக்கம் போயிடக்கூடாது. இப்ப
எடுத்துட்டேன் இல்லையா. எப்போதுமே சொல்லியிருக்கேன், இந்த மடிசார் வந்து கீழே முழங்காலுக்கு மேல ஏறக்கூடாது, முழங்காலுக்கு கீழேயும் வரக்கூடாது. அந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஃபுல்லா உள்ளுக்குள்ள சொருகிண்டு இந்த மாதிரி நல்லா பிளாட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த இடம் வந்து குண்டாகாம இருக்கும். இப்ப இந்த இடம் குண்டாகாது. இப்ப இந்த புடவை என்ன செய்யணும், இப்ப வந்து இந்த கீழே அந்த ஃபிளீட்ஸ் வச்சோம் இல்லையா, அந்த ஃபிளீட்ஸை வந்து கரெக்டா காலுக்கு கால் தெரியாம ரெடி பண்ணி வச்சுட்டு இது என்ன செய்யணும், இது அப்படி இழுத்து சொருகிக்கோங்க. இந்த இடத்துல சொருகிண்டு வந்தேன்னா இப்ப இங்க இருந்து ஒரு வி வர மாதிரி வருதா. உங்களுக்கு அந்த சாரி எப்படி கட்டினாக்கா எப்படி வி மாதிரி வருமோ அதே மாதிரியே தான் கொண்டு வரணும். அதே மாதிரியே கொண்டு வரதுக்கு இதை வந்து மடிசாரா நமக்கு தைக்கல, இங்க இழுத்து மேல நல்லா சொரிக்கோங்க. இந்த இடத்த இது சரியா புரியலைன்னா திருப்பி இந்த வீடியோ வந்து 2 தடவையோ 3 தடவையோ இல்ல 4 தடவையோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா திரும்பி கட்டி நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்படி கொண்டு வந்துட்டு இந்த ஃபிளீட்ஸ் எல்லாம் வச்சதுக்கு அப்புறமா நல்லா இப்படி மேல தூக்கி விட்டுக்கலாம். தூக்கி விட்டுட்டு முன்னாடி மாதிரியே இந்த இடத்துல எக்ஸஸ் இருக்கிறத இங்க சொரிக்கோங்க. சொருகிண்டு தலைப்பை வந்து இது மாதிரி கட்டிக்கோங்க. இப்ப 9 கஜத்துல சொன்னேன் இல்லையா, அந்த தலைப்பு வந்து இங்க வந்து கரெக்டா இருந்ததுன்னா இங்க வந்து உல்டாவா வரும். அதை டபுள் டைம் வந்து இது பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. இது வந்து 6 கஜத்துல அது போல பண்ண முடியாது. இந்த சைடு வந்து ரொம்ப குட்டியா இருக்கும், அதனால அந்த மாதிரி பண்ண முடியாது. தெரியுதா? 6 கஜத்துல 9 கஜம் கட்டின்னு இருக்கேன். கீழே வந்து கால் வந்து ரொம்பலாம் தெரியாது, உங்களுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் தழைச்சு கூட கட்டிக்கலாம். கீழே கால் வரைக்கும் தெரியணும் அப்படிங்கறதுனால நான் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கீழே இறக்கி காமிச்சிருக்கேன். இப்ப பாருங்க, ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு எதுலையுமே தெரியாது. அது மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம உள்ளுக்குள்ள துண்டு கட்டின்னு இருக்கோம் அப்படிங்கிறது கூட யாருக்குமே தெரியாது. இப்ப நீங்க வந்து இந்த சாரியை விழுத்துட்டு நான் இதை கட்டின்னு வரேன், இதே 6 கஜத்தை தான் கட்டின்னு இருப்பேன். ஆனா நீங்க வந்து 9 கஜம் கட்டின்னு இருக்கேன்னா எல்லாரும் நினைப்பா இது 6 கஜம்னே சொல்ல மாட்டா. இப்ப நான் இந்த 9 கஜத்தை உள்ள சாரியை அவிழ்த்துட்டு கட்டின்னு இருக்கேன். அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் 5 ஃபிளீட் குட்டி குட்டியா வச்சிருந்தேன், இப்ப 6 ஃபிளீட் வச்சிருக்கேன். ரொம்ப குட்டி குட்டியா தான் வச்சிருக்கேன். அது 6ஆ வச்சு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தலைப்பு வந்து கொஞ்சம் போறாம இருக்கு, பரவாயில்ல. இந்த மாதிரி இழுத்து இப்படி சொரிக்கலாம். ரொம்ப ஒண்ணும் போறாமலாம் இல்ல. உங்களுக்கு இந்த 6 ஃபிளீட் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா கீழே வந்து காலே தெரியாம நல்லா ஃபுல்லா கவர் ஆயிடுறது. அதனாலதான் நான் சொன்னேன் கொஞ்சம் கூட நீங்க அதை கட்டிக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அப்படியுமே சாரி பத்தல அப்படின்னாக்க உள் தலைப்புல இந்த கான்ட்ராஸ்ட் நேவி ப்ளூல அட்டாச் பண்ற மாதிரி அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்ல இந்த வாடாமல்லி கலர்லயும் துணி ஒரு 1 மீட்டர் எக்ஸ்ட்ராவா வாங்கிட்டு கூட நீங்க அந்த மாதிரி கட்டிக்கலாம். ஆனா அந்த மாதிரி வாங்கினாக்க கீழே வந்து பார்டர் இங்க இந்த தலைப்பு கொசவான் தெரியறது இல்லையா, அந்த கொசவான்ல வந்து கீழே பார்டர் வருது இல்லையா சாரியில, அதுல வராது. அந்த ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கும். நீங்க வந்து சாரி 9 yardsன்னு தெரியணும், 6 கஜம்னு தெரியக்கூடாது அப்படின்னாக்க நீங்க இந்த மாதிரி கட்டிக்கலாம். ஆனா இதுலயும் வந்து போராம கட்டின்னு இருக்கலாம் அப்படின்னு நல்லா கட்டிக்க தெரிஞ்சவா கண்டுபிடிச்சிருவா. இப்ப உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு வந்து கீழே இந்த பக்கம் வி, இந்த இதையும் தாண்டி தான் உங்களுக்கு அந்த துண்டு தெரியும். அந்த துண்டு தெரியாம இதை வந்து கீழே மறைச்சிடணும். இந்த இடத்த இப்படி கவர் பண்ணி கொண்டு வரணும். இதை இப்படி கொண்டு வந்துட்டேன்னாக்கா உங்களுக்கு கீழே அந்த மடிசார் வந்து தெரியாது. இப்ப 6 கஜத்தை தான் உடுத்தின்னு இருக்கேன் அப்படிங்கிறது இப்ப நான் சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து நான் கட்டின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் நான் சொல்லாம கட்டின்னு வந்திருந்தேன்னா கண்டிப்பா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. எப்படி நீங்களும் கட்டிண்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத கீழே எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. யாருக்கு நான் கட்டின்னு இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 6 கஜத்தை வந்து 9 கஜமா நான் கட்டின்னு இருக்கேன் அப்படிங்கிறது இந்த 9 கஜத்தினுடைய லுக் எப்படி இருக்கு. இது வந்து 6 கஜம் தான். ஆனா 9 கஜத்துக்கு வர ட்ரெடிஷனல் டிசைனா நம்ம செலக்ட் பண்ணோம்னாக்க நீங்க வந்து 6 கஜம்னே தெரியாது. இது
நான் ஃபர்ஸ்ட் வந்து இப்ப ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போறேன் அப்படின்னா கூட நான் இதை வந்து அழகா இன்னும் பின் பண்ணி இது பண்ணி கட்டி இந்த ப்ராப்பரா கட்டின்னு போனேனாக்க கண்டிப்பா யாருக்குமே இது வந்து 6 கஜம் அப்படின்னு தெரியவே தெரியாது. கண்டிப்பா நீங்களும் கல்யாணத்துக்கு 6 கஜம் இருக்கிற புடவையில எதெல்லாம் 9 கஜம் மாதிரி கட்டலாமோ அந்த சாரி எல்லாம் தனியா எடுத்து வச்சு நீங்களும் கல்யாணத்துக்கு கட்டிட்டு அசத்துங்கோ. இப்ப எப்படி இருக்கு? மீண்டும் அடுத்த வீடியோல புது டிப்ஸோட சந்திக்கலாம். வணக்கம்.